ஒரு சாதாரண தெருச்சண்டையில் வாக்குவாதம் முற்றி கோபத்தில் நீங்கள் துப்பாக்கியை காட்டி எதிராளியை மிரட்டினால் என்ன ஆகும்? போலீஸ் வரும், அரெஸ்ட் பண்ணும். இந்திய சட்டப்படி உங்களுக்கு 2 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கலாம், அபராதமும் விதிக்கப்படலாம். நாமெல்லாம் எங்க ஏரியாவுக்கு வாடா, எங்க தெருவுக்கு வாடான்னு உதார் விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுவோம் என்பது வேற விஷயம். ஆனால் இப்படி ஒரு துப்பாக்கி சம்பவம் நடந்திருக்கு. எங்கே? உத்தரப்பிரதேசத்தில். காருக்கு சிஎன்ஜி நிரப்ப ஹெச்பி பெட்ரோல் பம்ப் ஒன்றுக்கு வந்திருக்கிறார் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த இஷான் கான். அந்த பங்கு ஊழியர்கள் சிஎன்ஜி நிரப்பும் போது காரில் யாரும் இருக்கக்கூடாது என்பதால் காரில் இருந்த இஷான் கானின் குடும்பத்தினரை காரை விட்டு இறங்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காரை விட்டு இறங்க அந்த குடும்பம் மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி ஊழியரை அடிப்பது போல போன கானை தள்ளிவிட்டிருக்கிறார் பங்கு ஊழியர் ஒருவர். அவ்வளவுதான். கொதித்து கொந்தளித்து போன கானின் மகள் அர்பியா கான் காரில் இருந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வந்து ஊழியரின் நெஞ்சிலே வச்சு மிரட்டி இருக்கிறார். உன் குடும்பத்துக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு உன்னை சுட்டு தள்ளி விடுவேன் என்று பஞ்சு டைலாக் பேசி மிரட்டியும் இருக்கிறார். இந்த மிரட்டல் சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாகி வைரலாகி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பங்கு ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு போலீஸ். அதுதான் கைது செஞ்சிட்டாங்களே, வழக்கம் போட்டுட்டாங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதான் வருது கதையோட ட்விஸ்ட். எங்கள் தலைவி பிரியங்கா சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறார் அர்பியா கான் அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கி மங்கையை பாராட்டி ராணி லட்சுமிபாய் படத்தை பரிசளித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் விக்ரம் பாண்டே. லட்கி ஹோ லட் சக்தாக, அதாவது நான் ஒரு பெண், என்னால் போராட முடியும் அப்படின்னு சொன்னாராம் பிரியங்கா. அதை செஞ்சு காட்டி இருக்கிறாராம் இந்த இஸ்லாமிய பெண். இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் செயல்பாட்டை பாராட்டி ஆதரிக்க காங்கிரஸால் மட்டும்தான் முடியும்னு நினைக்காதீங்க. நாங்களும் இருக்கோன்னு இந்த பெண்ணுக்கு ஆதரவா வந்து ராணி லட்சுமிபாய் படத்தை கொடுத்திருக்கு ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியும். நம்ம அப்பா தலைவர் சார்பா அந்த பெண்மணிக்கு ஒரு ரிவால்வர் ரீட்டா படத்தை மாடல் அரசு கொடுக்கணும்னு நம்புறோம். ஏன்னா செஞ்சது ஒரு முஸ்லீம்னா முண்டி அடிச்சுட்டு போய் பாராட்டி செக்குலரிசத்தை காப்பாற்றணும். அதுதானே நம்ம இடதுசாரிகளின் கடமை. இதை பார்த்துட்டு போய் எதுனா பெட்ரோல் பங்க்ல துப்பாக்கியை காட்டி மிரட்டலாம். காங்கிரஸும் ஏஐஎம்ஐஎம்மும் வந்து கட்டபொம்மன் ராஜராஜன் சோழன் படத்தை கொடுத்து பாராட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க பாஸ். அதெல்லாம் அவங்க செஞ்சா மட்டும்தான். நீங்க செஞ்சா மாமியார் வீட்டில் களி திங்க வேண்டி வரும். ஜாக்கிரதை.